வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஷீலா ஃபிஷ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் 1 கிலோ ஷீலா மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா சுத்தம் பண்ணிடலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்களே எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும், கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப இதில் வந்து இதாக இருக்காது. இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டாச்சு. இது ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு கடைசியாக நம்ம இதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நீங்கள் லெமன் போட்டும் கூட, லெமன் பிழிஞ்சும் கூட கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். கடைசியாக நம்ம கழுவுறப்ப இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா மீன் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு கல் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா தேய்ச்சி இது பண்ணி கழுவலாம். நமக்கு அந்த மாதிரி வசதி இல்லாதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. பாருங்கள், இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வறுக்கிறதுக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுட்டேன், குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு போட்டு நான் பெசரி வச்சிடுறேன் இந்த மீன் குழம்புக்கு இருக்க மீனை. நம்ம இந்த மாதிரி மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பெசரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு வேணாலும் செய்யலாம். அந்த மீன் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது, கெட்டு போகிற மாதிரி இருக்காது. நம்ம அதுக்குள்ளே அந்த இதுக்கு குழம்புக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பாருங்க, நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். அதிகமாக தேங்காயும் சேர்க்க வேண்டாம், டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு. வெங்காயம் பார்த்திங்கன்னா 5 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நம்ம வந்து மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைச்சாச்சு, நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அதிலே அரைக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கோம், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பூண்டு ஒரு 3 பல் எடுத்து பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவாக கொஞ்சமாக இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அதிகமாக சேர்க்க வேணாம், 1 சேர்த்தா போதும். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் நம்ம. இப்போ இது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம அதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சு மசாலா சேர்க்கும்போது சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் புளி இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ புளி தண்ணி அதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய், சீரகம், சோம்பு, வெங்காயம் இந்த அரைச்சி வச்சுருந்தையும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போது நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் போட்டிருந்தோம் உப்பு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம மீன் உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் உள்ளே சேர்த்ததுமே குழம்பு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். சும்மா நல்லா ஒரு தடவை கொதிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மீன் உடஞ்சி வந்துடும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷீலா மீனில் குழம்பு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.